பட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் சரணாகதி இல்லாட்டா நம்பிக்கைக்கு என்ன டெஃபினிஷன் கொடுப்பீள்? அது கொஞ்சம் விளக்கமாக இல்லை. நான் அது சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். கரெக்ட். இந்த சரணாகதிங்கிறது வந்து உதட்டளவில் ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்லிடுறோம். பட் இதுக்கு வந்து சாதனை சாதகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எசென்ஷியல். அன்லஸ் அண்ட் அன்டில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து இந்த ஆர்கனைசேஷனில் மெம்பர் ஆகிறதுக்கே உனக்கு வந்து இந்த ஃபார்ம் இந்த நேம் மேலே நம்பிக்கை வரணும் முதல்ல. டெஃபினெட்லி. அந்த நம்பிக்கை வந்தால் தான் அந்த மைண்ட் வந்து பகவான் மேலே இருக்கும். அதனால் சுவாமி வந்து எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் நீங்கள் யாரும் என்கிட்ட வந்து பேச மாட்டேங்கிறேன். ஓகே. உங்களுக்கு தெரியும் இந்த உலகம் உங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாதுன்னு உங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் போய் இந்த பிரச்சனையை சொல்கிறேன். எங்கிட்ட வந்து ஃபோட்டோ தானே, இவருக்கு சொன்னால் எங்கே ரீச் ஆக போகுதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கேன். அதனால் பிரம்ம முகூர்த்தம் டைமில் சுப்பிரபாதத்தை சொல்லிவிட்டு நம்ம வந்து கிரமயமாக சுவாமி மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த மைண்டை சரண்டர் பண்ணினோன்னா நம்மளுக்கு சுவாமி இதில் இதில் அஷூரன்ஸ் கொடுத்துருக்க மாதிரி எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். இது வந்து அவரே சொன்னது. கண்டிப்பாக. அதனால் இந்த சரண்டருங்கிறது வந்து ஈஸியாக வந்துடாது. நம்மளாம் ஹியூமன் பீயிங்ஸ் தான். ஆனால் அவன் அருளில் வந்து வேண்டிக்கணும். நீ அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு திருப்பி அதை வேண்டிக்கணும். சுவாமி எனக்கு சரண்டர்ன்ற மனசை நீங்கள் கொடுங்கோ, உங்கள் மேலே மட்டும்தான் நான் சரண்டர் பண்ணணும், உங்கள் காலடியில் மட்டும்தான் சரண்டர் பண்ணணும், அதுக்கு நீங்கள் என்ன ஆயத்தம் பண்ணுறீங்களோ எனக்கு ப்ளஸ் பண்ணுங்கன்னு இப்படி தான் நம்ம வேண்டிக்கணும்.